ஹாய் வியூவர்ஸ், போன வீடியோவில் ஹெல்னா துருதுராட்ட இந்த உணவை நீ ருசிச்சு பாரு அப்படின்னு சொன்னதோட பார்த்துருந்தோம். இதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குது இந்த வீடியோவில் பார்ப்போம். இதை கேட்ட துருதுராவும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் அந்த இடத்த விட்டு ஓடுறாங்க. இதை பார்த்த ஹெல்னாவும் என்னாச்சு இவளுக்கு, நான் என்னமோ இவளோட இதயத்தை கேட்ட மாதிரி பயந்து ஓடிட்டாலே அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த காட்சியில நந்தினியை காட்டுறாங்க. அவங்க இருக்கிற பனிப்பெண்ணை பார்த்து இந்த பனிப்பெண் எதுக்கு காவலருக்கு ஆராத்தி எடுக்கிறா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த பனிப்பெண்ணோ காவலருக்கு பார்த்து இங்க இரவு பகல்னு பார்க்காம எங்களையும் இந்த அரண்மனையும் பாதுகாக்கிறதுனால ரஷபந்தன் அன்னைக்கு உங்களுக்கு ஆராத்தி எடுத்து ராக்கி கட்டுறேன் அப்படின்னு சொல்லுறாங்க. இதை பார்த்த நந்தினி ஒரு காலத்துல நான் கட்ட போற ராக்கிக்காக ஏன் முன்னாடி 9 கைகள் இருக்கும், ஆனா இப்ப அப்படின்னு நினைச்சிட்டு அழுகுறாங்க. உடனே நந்தினிக்கு தனானந்தனோட ஞாபகம் வந்த உடனே அந்த இடத்த விட்டு போறாங்க. அடுத்த காட்சியில அரசேவை காட்டுறாங்க. அங்க ஆனகேர் ஒவ்வொரு சிற்றரசர்களையும் அறிமுகப்படுத்திட்டு இருக்காரு சந்திரனுக்கு. சிற்றரசர்கள் கூட வந்த வீரர்களும் உள்ள வந்து சந்திரனை வணங்கிட்டு அங்க உட்காடுறாங்க. சந்திரன், நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க, இவங்களையும் இன்னைக்கு கூப்பிட்டுருக்கீங்களா அப்படின்னு சந்திரன் கேட்டோடனே, ஆமா, மகத நாட வெற்றி கொண்டதுக்கு இவங்களும் ஒரு வகையான காரணம் தான், முக்கியமான பங்கு இருக்குது இவங்களுக்கும். அதனால நம்மளோட ராஜ்யத்துக்கு கீழே இருக்கிற இந்த 17 சிற்றரசர்களும் அரண்மனையில நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்துக்கு இவங்களும் கலந்துக்கிற பங்கு இருக்குது அப்படின்னு சாணக்கிய சொல்றாரு. கேட்ட சந்திரனும் சரி உங்க விருப்பப்படி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுக்கறதுக்காக தான் வர சொன்னோம். மகத பேரரசர் சந்திரகுப்தரான நானு கிழக்குல இருந்து தெற்கு மூலை வரையும் கிழக்குல இருந்து மேற்கு மூலை வரைக்கும் இருக்கிற எல்லா ராஜ்யத்துக்கான சட்டங்கள் எல்லாமே மகதத்தோட முதல் மாதிரியான சாணக்கியரோட முடிவால் ஏற்றப்படும். அதாவது எங்களோட முடிவு என்னன்னா, ஒவ்வொரு ராஜ்யத்திலையும் குறைந்தது 8 அமைச்சர்கள் இருக்கணும். எல்லாருமே சாணக்கியர்கிட்ட தர்ம அதர்மத்தை பத்தியும் தேச முன்னேற்றத்தை பத்தியும் அரசியலை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கணும், இங்க எல்லாருமே நடந்துக்கணும்னு சந்திரன் சொல்றாரு. இங்க வந்த காவலர் ஒருத்தர் இளவரசி சாயாவும் உங்களை சந்திக்கணும்னு விரும்புறாங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்த காட்சியில நந்தினி காட்டுறாங்க. ஏன் இன்னைக்கு உள்ளக்கு போக கூடாது, இன்னைக்கு ரஷபந்தன் என் அண்ணனுக்கு நான் ராக்கி கட்டணும் அப்படின்னு நந்தினி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட காவலரும், அன்னைக்கணும் அரசி உங்களை உள்ள விடக்கூடாது, யாரையும் உள்ள விடக்கூடாது, எனக்கு அரசர் உத்தரவு கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட நந்தினியும், யார்கிட்ட நீ பேசுறேன்னு தெரியுமா அப்படிங்கிறாங்க. மகத நாட்டோட அரசி என் கையில ராக்கி கட்டுறதுக்கு எனக்கு முழு உரிமையும் இருக்கு அப்படிங்கிறாங்க. காவலர் மறுபடியும் மன்னிக்கணும், நான் என்னோட அரசரோட உத்தரவை மீற முடியாது அப்படிங்கிறாரு. இன்னொரு காவலர், அரசரோட உத்தரவு என்னன்னா, பழைய அரசர் குடும்பம் சம்பந்தப்பட்ட யாரா இருந்தாலும் உள்ள அனுமதிக்க கூடாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட நந்தினியும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அடுத்த காட்சியில காயா வந்து சந்திரனுக்கு பொட்டு வச்சு ஆராத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு ராக்கி கட்டி விடுறதை காட்டுறாங்க. சந்திரன், வாழ்க்கையில முதல் முறையா நான் இப்ப ராக்கி கட்டிக்கிறேன், இத்தனை வருஷமா நம்ம பிரிஞ்சே வாழ்ந்துட்டோம், அதனால நான் உனக்கு இத்தனை வருஷமா எந்த பரிசுமே கொடுக்க முடியல. அதாவது இன்னைக்கு நான் கொடுக்க போற பரிசு ஒரு பரிசு இல்ல, 2 பரிசு. முதல் பரிசு இல்ல, நீ என்கிட்ட என்ன கேட்டாலும் அந்த பரிசை நான் உனக்கு கொடுப்பேன். 2வது பரிசு உன்னோட வாழ்க்கையிலேயே உயர்ந்த பரிசா இருக்கும் அப்படின்னு சந்திரன் சொன்ன உடனே சந்திராவுக்கு நான் சத்யாவை காதலிக்கிறது தெரிஞ்சிருச்சா, காதலுக்கு தான் இப்ப சம்மதம் தெரிவிக்க போறானா அப்படின்னு ஐயா மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல சந்திரன் அங்க இருக்கிற சிற்றரசர்ல ஒருத்தர் காமிச்சு, இவர் தான் கலிங்கத்து அரசர், என்னோட நெருங்கிய நண்பர் இவரு, அதனால எல்லாரும் முன்னாடியும் இந்த மகிழ்ச்சியான செய்தியை நான் சொல்லியிருக்கிறேன். என் சகோதரியான சாயாவுக்கும் கலிங்கத்து அரசருக்கும் திருமணம் செஞ்சு வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாரு. இதை கேட்ட சாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. அந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. சாயா அதிர்ச்சியாகி அந்த இடத்த விட்டு ஓடிடுறாங்க. அந்த நேரத்துல நந்தினி அந்த அரசவைக்கு வராங்க. நந்தினி வர்றதை பார்த்த உடனே ஹெல்னா கோபமாகறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.